நம்ம இன்னைக்கு போற கோவில்லைங்க முருகர் வந்து முக்கோல தரிசனம் தர்றாரு. அதாவது கருவறையில காட்சி தர பாலசுப்ரமணியர் வந்து குழந்தை வடிவிலும், பக்கத்துல இருக்கிற தண்டாயுதபாணி துறவற கோலத்திலயும், உற்சவர் வள்ளி தெய்வானையோட இருக்கிறவர் வந்து குடும்பஸ்தரா வந்து நமக்கு காட்சி தராங்க. இந்த மாதிரி முருகன் ஒரு கோவில்ல 3 கோலங்கள்ல காட்சி தர்றது வந்து அபூர்வங்க. ஒரே சமயத்துல முருகனோட இந்த 3 கோலங்களையும் வணங்குனா சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்கிறாங்க. அதே மாதிரி பௌர்ணமியில கிரிவலம் போய் வணங்குனா எல்லா தீமைகளும் ஓடி போயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த 3 கோலங்களுமே வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மையை சொல்லுதுங்க. அதாவது மனித குழந்தையா இருக்கும்போது மகிழ்ச்சியோட ஒத்த வடிவமா இருக்கான். அவனே இல்லற வாழ்க்கைக்கு போகும்போது மகிழ்ச்சியில துன்பமும் கலந்து கடமையில உழல்றான். எதன் மீதும் பற்றில்லாம துறவற நிலை அடையும் போது எல்லை இல்லாத மகிழ்ச்சியில மறுபடியும் திளைக்கிறான். மொத்தத்துல எதன் மீதும் பற்று இல்லாம இருக்கிறதா வந்து நல்லது அப்படிங்கிறது வந்து இந்த முருகன் வந்து நமக்கு உணர்த்துறாருங்க.